செட்டிநாட்டிலேருந்து கொஞ்சம் பாத்திர கலெக்ஷன் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல் பார்க்க போகிறது குட்டி விநாயகர் சிலைப்பா. இது பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளோ சைஸில் இருக்குன்னு. நடு விரல் இது பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு உள்ளதே இருக்குது. குட்டியாக எவ்வளோ அழுத்தமாக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்களேன். இதுக்குள்ளே ஒரு மூஞ்சூர்லாம் இருக்குப்பா. இது வந்து லென்ஸ் வச்சு செஞ்சுருக்காங்க. சும்மா ஒரு மொச்சப்பேர் தண்டியே இருக்குது. அவ்வளோ அம்சமாக செஞ்சுருக்காங்க பாருங்க. அது இப்படி வச்சந்தா இப்படி உட்காந்துக்கிறது தட்டில், அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க. ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு. இது வந்து மணி ப்ரெஸ் வச்சுக்கலாம், நம்ம பணம் ஏதாவது வைக்கிறதா வந்து அதுக்குள்ளே வச்சுக்கிடலாம், ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிடலாம், ஒரு பேப்பரில் வச்சு. பின்னாடி நல்ல வேலைப்பாடு செஞ்சுருக்காங்கப்பா. குட்டியாக இருந்தாலும் ஒரு அம்மன் சிலைப்பா. இது பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பூவு, இங்கிட்டு ஒரு பூ வச்சுருக்காங்க. தலையில் வந்து நிலா சூடியிருக்காங்க வருங்க. இந்த 3ஆம் பிறை நிலா சூடியிருக்காங்க வருங்க. பின்னாடி நல்ல ஜடை அலங்காரத்தோடு இருக்காங்க வருங்க. அதே மாதிரி வருங்க. இது சும்மா ஒரு 1.5 இன்ச்சு தான் இருக்குது. 1.5 இன்ச்சு தான் நீளமாக இருக்குது. இது அப்படியே நல்லா அப்படி வச்சோம்னா இப்படி நல்லா உட்காந்துக்கிறாங்க. எவ்வளோ குட்டியாக இருக்காங்க. நல்ல பெரிய கருங்காலி உலக்கப்பா, நல்ல ஒரிஜினல். இந்த வெள்ளை வந்து பட்டை வரும்ல நடுவில் ஒரு இது மாதிரி கோந்து மாதிரி, அதுப்பா நல்ல கருப்பு, நல்ல கருங்காலி, ஒரிஜினல் கருங்காலி. அந்த காலத்து பேர் வெட்டியிருக்காங்க வருங்க. பாருங்களேன், இப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல கருப்பு. செட்டிநாட்டில் வந்து பூணு மாட்ட மாட்டாங்கப்பா. நம்ம வேணும்னா மாட்டிக்கலாம், இல்லை அப்படியே நம்ம சாஸ்திரத்துக்கு இருக்க வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஐம்பத்தி 8 இன்ச்சு இருக்குப்பா உயரம். 58 இன்ச்சு இருக்குது. நல்ல வெயிட்டு, சரியான வெயிட்டு. இப்போ வரதெல்லாம் பிஞ்சு மரம் வருங்க. 1.25 இன்ச்சு இருக்குது. கிட்டத்தட்ட 2 இன்ச்சு கிட்டே இருக்குது. நல்ல பெரிய சைஸு பருப்பு உருளிப்பா. இது ஒரு 6 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இது உள்கூடு பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு இருக்குப்பா. இது வாயகலம், வாயகலம் 10.5 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு இருக்குது. பழைய காலத்து பேர் போட்டிருக்காங்க. இது வந்து அந்த காலத்து கிள்ளி எழுத்துப்பா, உளியிலையே செதுக்குது. நல்லா இருக்குது பருப்பு உருளி. உள்ள ஈயம்லாம் பூசியிருக்காங்க. தூக்க முடியல, அவ்வளோ கனமாக இருக்குது. சவுண்டை பாருங்க, நல்ல பெல் சவுண்டு. கங்காயம்னா செம்புப்பா. இது ஒரு 3 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 4 இன்ச்சு இருக்குது வாயகலம். கலசச்சமாக வச்சுக்கலாம், அடுப்படிக்கு டைனிங் டேபிளில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிடலாம். 8 இன்ச்சு இருக்குது உள்கூடு. அதாவது பித்தளை, தாமிரம், வெங்காயம் 3மே கலந்து அந்த கலவை செஞ்சுருக்காங்க. வெள்ளை பித்தளை கும்பச்செம்புப்பா. இந்த செம்பு மாதிரி நிறையா கேட்குறதுனால இந்த வட்டம் ஒன்று தான் கிடச்சிருக்கு. பழைய காலத்து பேர் போட்டிருக்காங்க. இது ஒரு 1 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 4 இன்ச்சு இருக்குது வாயகலம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. நான் சவுண்டு பாருங்களேன், வெங்காயம் மாதிரி சவுண்டு வரும். கிளிச்செம்புப்பா. இது ஒரு 2.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இங்கே இருங்க கிளியை. இதெல்லாம் பூராமே கை வேலைப்பாடுப்பா, நகாசு வேலை. அந்த காலத்து கூலியிலேயே வேலை பார்க்குறது. நாலரை இன்ச்சு இருக்குது வாயகலம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச்சு இருக்குது. பொட்டுக்குடம்புப்பா. பொட்டுக்குட உயரத்தை பாருங்க, கிட்டத்தட்ட 12 இன்ச்சு இருக்குது. ஒரு அடிக்கு மேலே இருக்குது. உள்ள அந்த எல்லாமே இருக்குங்க. அப்படியே நம்ம வாங்கி இது பண்ணிக்கலாம்.
குட்டை வச்சுக்கலாம். நல்ல வெங்காயம், நல்ல வெங்காயம்ப்பா. வெங்காயம் 1 டம்ளர். இது ஒவ்வொரு டம்ளர் 6 லிட்டர் பிடிக்கும். 6 லிட்டர் பிடிக்கும். நல்ல கனம், நல்ல வெங்காயம் டம்ளர்ப்பா. ஜூஸ் குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம், மோர் குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம், தண்ணி மோர் குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். 3.5 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. 2 ஒரே இந்த இது 3.5 இன்ச்சு, உயரம் வந்து 5 இன்ச்சு இருக்குது. ஒன்றுக்குள்ள ஒன்று உள்ளே போட்டுக்க. பெரிய சைஸ் இட்லி பாத்திரம்ப்பா. இந்த மூடியெல்லாம் பார்த்திங்களா காப்பரை விட்டு போட்டிருக்கு, பழைய காலத்து பேர் போட்டிருக்கு. நல்ல வெள்ளியை பூச்சி பிளங்காமல் பறந்து மேலே போட்டு வச்சுருக்காங்க. அந்த மெழுகு அப்படியே இருக்குவாருங்க. 7 இட்லி வச்சுக்கலாம். இது நம்ம இட்லி ஊற்ற வேணாம் அப்படின்ட்டா இந்த எடுத்து வச்சுட்டு இதை நம்ம பிரியாணியோ குழம்போ சாதமோ வச்சுக்கலாம். நல்ல பெரிய சைஸ்ப்பா. இது கிட்டத்தட்ட ஒரு 7 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 12 இன்ச்சு இருக்குதுப்பா வாயகம். பாத்திரத்தோட உள்கூடு பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு இருக்குது. நல்லா அப்படியே கிழங்காமே இருக்காங்க, புதுசு மங்காமே இருக்குது. வெங்காய கும்பாப்பா இது அப்படியே பிளங்காமே புதுசு மங்காமே இருக்குது. சாதம் ஊட்டிக்கலாம், இல்லை அடுப்பில் வச்சு நம்ம ஏதாவது சமைக்கணும், ஸ்வீட் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். நல்ல வெயிட்டாக இருக்குது. 7 இன்ச்சு இருக்குதுப்பா வாயகம். பால் குடம் இது ஒரு 3 லிட்டர் பிடிக்கும். பால் குடம் 4.5 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு இருக்குது. பூஜைத்தட்டுப்பா 2 இருக்குது. இதெல்லாம் அப்படியே பிளங்காமே வச்சுருக்காங்க. இது ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டுக்கலாம். 7 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு இருக்குது. இது 7.25 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. இட்லி பாயாசம் உருளிப்பா. ஏதாவது ஸ்வீட் பண்ணுறதுக்கு வத்த குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. 4 பாகம் வச்சுருக்கு பாருங்க. இது ஒரு 3/4 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 3/4 லிட்டர் 1 லிட்டர் பிடிக்கும். நல்லா இருக்குது பாத்திரம். 7.5 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. நல்லா குட்டி பாயாச உருளி நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது பாயாச உருளிப்பா. இதுவும் பாயாச உருளி. ஒன்று பாலிஷ் பண்ணியிருக்கு, ஒன்று பாலிஷ் பண்ணாமல் இருக்குது. இது ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம். இல்லை சாமி முன்னாடி வந்து நம்ம பூ உருளியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நெய்வேத்தியத்துக்கு வச்சுக்கலாம். 5 இன்ச்சு இருக்குது வாயகம். உள்கூடு இது உள்ள ஈயம் பூசி இருக்குது. நல்லா இருக்குதுப்பா. 4.5 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குதுப்பா. நல்ல வெங்காயம் குப்பாப்பா. இந்த விளிம்பெலாம் பார்த்திங்கன்னா நல்ல டிசைன் இருக்குது. இதெல்லாம் நகாசு வேலைப்பா, கை வேலை. இந்த வரி வரியாக போட்டிருக்கு வெங்காயம். அதாவது வந்து போட்டது பிளெயினாக இருந்துச்சு. இது வந்து பூராமே நகாசு வேலை. இந்த பின்னாடி நகாசு வேலை அடிச்சிருக்கும். 4.5 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. பத்தி ஸ்டாண்டுப்பா. தாமரை பூ வடிவத்தில் ஸ்டாண்ட் இருக்குவாங்க. கீழே மேலே அதேமாதிரி இருக்குவாங்க. இதை கழட்டிக்கலாம் நம்ம. நல்லா குட்டி. இது வெங்காயம்ப்பா. இந்த பத்தி ஸ்டாண்டு வெங்காயம். நல்ல கனம், சரியான கனம். 3.25 இன்ச்சு இருக்குது. கிண்டிப்பா. பழைய காலத்து பேர் போட்டுருக்காங்க. நல்ல வெங்காயம். நல்ல வெங்காயம் நல்லா இருக்குது. அபிஷேகத்துக்கு, சாமி அபிஷேகத்துக்கு வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு அந்த காலத்தில் தண்ணி வந்து குடிக்க கொடுக்கறதுல இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க. 2.5 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. கிண்டி பார்த்திங்கன்னா 300 ml பிடிக்கும். இந்த முக்காப்படி நாளிப்பா. நல்ல வெங்காயம். பழைய காலத்து பேர் போட்டிருக்கு பாருங்க. இந்த ஒரே வார்ப்பு. வெளியில் தான் டிசைன், உள்ளே வந்து பிளெயினாக இருக்குது. இந்த அப்படியே பிளங்காமல் பூசி வச்சுருக்காங்க. காவி பூசினோடோடு இருக்குது பாருங்க. பூசு மங்காமே இருக்குங்க. பாதம் வச்சுருக்கு. முக்காப்படி நாளி 4 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. இது வந்து செட்டுப்படிப்பா. 4 வந்து செட்டுப்படி. இந்த அதாவது வந்து இது வந்து வீசம்படி, இது அரைக்காப்படி, இது காப்படி, இது வந்து அரைப்படி. ஒன்றுக்குள்ள ஒன்று நம்ம போட்டுக்கலாம்.
செட்டாக. அவ்வளோதான். ஃபஸ்ட்டாக இருக்கிற படி பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. இது வந்து 100 கிராம் பிடிக்கும். இது 2.5 இன்ச்சு இருக்குது. அரைக்கை அப்படின்னாலே உயரம் வந்து 3 இன்ச்சு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது 1/4 கிலோ. இது வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குதுப்பா வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. இது வந்து அரை கிலோ பிடிக்கும். இது 4 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. இது வந்து ஒரு 3/4 கிலோ பிடிக்கும். இது ஐஸ்கிரீம் பவுல் நிறையா கேட்குறீங்க. இப்போ இந்த வட்டம் நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கு. குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் வைக்கிறதுக்கு, இது பாயாசம் ஊற்றி கொடுக்குறதுக்கு, ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்குறதுக்கு நிறையா கேட்குறீங்க. 2 வந்துருக்குப்பா. பாலிஷ் பண்ணியே போட்டேன். 3.5 இன்ச்சு இருக்குது வாய் அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. அது ரெண்டுமே ஒரே மாடல், ஒரே டிசைன், ஒரே அளவு தாங்கப்பா. இது ஒரு டிசைனில் இருக்குது, இது ஒரு டிசைனில் இருக்குது. அதாவது இந்த வெங்காயத்தில் இப்போ வந்துச்சு, இப்போ வந்து முறியில் வந்திருக்கு. இந்த முறியில் நம்ம உரம் மருந்து பால் இதெல்லாம் கொடுக்குறது ரொம்ப நல்லது பிள்ளைகளுக்கு. 3.25 இன்ச்சு இருக்குது. குறுக்கு பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குதுப்பா. இது அதுக்கடுத்து வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. குறுக்கு பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு இருக்குது. வெங்காயத்துலையோ இல்லை முறியிலையோ நம்ம உரைச்சி கொடுக்குறது, அதோடு சேர்ந்து நம்மளுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நோய் எதிர்ப்பு நிறையா கிடைக்கும்ப்பா. இதில் இது 2 இருக்குது. அதேமாதிரி இந்த வாயில் வைக்கையில் குத்தாது. வெங்கல பவுல்ப்பா. இங்கே அந்த காலத்து ஆண்டிக்கு அப்படியே இருக்குதுங்க. இதெல்லாம் இப்போ இயற்கையாகவே அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ வந்து பெயிண்டிங்கில் கொண்டு வராங்க. இதெல்லாம் எப்படி கிட்டத்தட்ட 150 வருஷம் பழசுப்பா. கிண்ணமே ஓவலாக இருக்குது. 3.5 இன்ச்சு இருக்குதுப்பா. அதே மாதிரி 8 பட்டை. இந்த பவுலில் வந்து 8 பட்டை இருக்குது. காப்பர் அபிஷேக தட்டு. உள்ளெல்லாம் கையிலேயே நகாசு வேலை அடிச்சிருக்காங்க வருங்க. உள்ளே ஒரு நட்சத்திரம், வெளியே ஒரு பூ போட்டிருக்காங்க, பூ வரைஞ்சிருக்காங்க வருங்க. குட்டி சாமியை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச்சு இருக்குப்பா நீளம். அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. வச்சு ரொம்ப சின்ன சைஸ், அப்புறம் வீட்டுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். துணை தீபம்ப்பா. வெங்கலம் ஒரே மோல்டு. இதெல்லாம் மாதிரி இப்போ கிடைக்க மாட்டேது அவ்வளோவா. 7.25 இன்ச்சு இருக்குதுப்பா நீளம். நாய் ஸ்டாச்சுப்பா இது ஏற்கனவே. அதே மாதிரி கழுத்தில் அப்படியே பெல்ட்டு நம்ம ஒரிஜினலாக கட்டுறது மாதிரியே இருக்கு பாருங்க. ஃபுல்லாகவே வெங்கலம். இந்த கண் பாருங்களே, அப்படியே நம்மளை பார்க்குறது மாதிரியே இருக்கும் 2 பக்கமும் கண். இந்த காதலையில் அப்படியே முடி எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ளுக்குள்ளே வாய் பல்லெல்லாம் எப்படி இருக்குங்க பாருங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த ரோமம், இந்த காலோட நெகம் எல்லாமே அப்படியே நாய்க்கு எப்படி இருக்கும், உயிர் உள்ள நாய்க்கு அந்த மாதிரி ஒரு வடிவமைப்புப்பா இதெல்லாம். அப்படியே ஸ்டாண்டு ஃபுல்லாகவே வெங்கலம். தூக்கம் வச்சுறேன். இந்த வால்லாம் பாருங்களேன், அப்படியே ஹாலில் வச்சுக்கிறலாம். சோப்பீஸாகவே வச்சுக்கிறலாம்ப்பா. கண்ணு ரொம்ப அப்படியே நம்மளை பார்க்குறது மாதிரியே ஒரு இது இருக்குது. அதாவது 10.5 இன்ச்சு இருக்குப்பா உயரம். அளவு எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. 11 இன்ச்சு இருக்குது நீளம். கருங்காலி படிப்பா ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு இப்போதே ஒன்று வந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெளியில் அந்த பட்டை இருக்குங்களா மரத்தில், அந்த பட்டையோடது இதேப்பா, வேறு ஒன்றும் இல்லை. ஒரிஜினல் கருங்காலி படி. காப்பிடி பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று வந்திருக்கு. 3 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. நல்ல முறி வெட்டிப்பா. தாம்பழை தட்டு மாதிரியே இருக்குது. அங்கே சாதம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு தடவை பாலிஷ் பண்ண சொன்னீங்கன்னா நான் பாலிஷ் பண்ணியே கொடுத்துருவேன். இந்த சவுண்டு பார்த்தீங்களா, நான் அந்த காலத்தில் கொல்லுப்பட்டையில் செஞ்சதுப்பா. உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு வந்து நகாசு வேலை, அதாவது உள்ளிலே செதுக்கிறது. அதாவது முறியில் வந்து என்னென்னா புளியை வச்சு செதுக்குன்னா லேசாக இதானா கூட உடஞ்சிரும். ஆனால் அந்த காலத்தில் எப்படி வேலை பார்த்துருக்காங்க. சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நோய் எதிர்ப்பு சக்திப்பா.
இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பால் சோறு நெய் சோறு ஊட்டுறதுக்குப்பா, பழைய காலத்து இது ஐட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சலங்கை மாதிரி இருக்கும், கிளுகிளுன்னு இப்படி ஆட்டிக்கிட்டே நம்ம சோறு ஊட்டுறது. இந்த இது அது இல்லை, வலுவலுவலும் இப்படி ஆட்டிக்காவே இருக்குது பாருங்க. அந்த காலத்து பேர் போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வெட்டெழுத்து, அப்படியே ஒரே மோல்டிங்ப்பா. எந்த பக்கமுமே பற்ற வைப்பு கிடையாது, 3 பக்கம் பாதம் இருக்குது. இது ஒரு 200 ml பிடிக்கும். 5.5 இன்ச்சு இருக்குப்பா நீளம். உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது, 2 இன்ச்சு இருக்குது. முறித்தட்டுப்பா. போன வட்டம் போட்டதெல்லாம் எல்லாமே பேச்சு, இந்த ஒன்று தான் இருக்குது இந்த வட்டம். அப்படியே 3 செட் செட்டாக வாங்கிட்டாங்க. 9.5 இன்ச்சு இருக்குப்பா. உயரம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. சின்ன இட்லி பாத்திரம், அதாவது 3 இட்லி ஊற்றிக்கிடலாம். இதில் சாதம் வச்சுக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம்ப்பா. இது கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டரு பிடிக்கும் தண்ணி. 8.25 இன்ச்சு இருக்குது வாயகலாம். உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. நல்ல வெள்ளியம் பூசி அப்படியே பிளங்காமல் வச்சுருந்துருக்காங்க பாருங்க. இந்த அப்படியே வாங்கி நம்ம விலையை கழுவி பழகிக்கிறலாம். நல்லா கனமாக இருக்குப்பா. இந்த மெழுகு கூட அப்படியே இருக்குது பாருங்க. வெண்ணெய் பாத்திரம்ப்பா. இந்த இதுலேயும் மெழுகு அப்படியே இருக்குது பாருங்க, பிளங்காத பீஸ். இதெல்லாம் ப்ரெஸ் பீஸு, பழைய வெள்ளியை பூச்சி. இது 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். வெண்ணெய் பாத்திரம் நிறையா கேட்குறீங்க. 6 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குப்பா. இந்த பொருளை பூரா வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இதில் ஏதாவது பொருள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கப்பா, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா.